ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி டியூஸ்டே. சொரக்காய் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பொதுவாக கூட்டு வைப்போம். பட் சொரக்காய் குருமா வச்சா சப்பாத்தி. இப்போ வந்து நான் ரைஸுக்கு சொரக்காய் குருமாவும் கோவக்காய் தொக்கும் தான் செய்ய போகிறேன். அப்பளத்தோட சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை குருமா மாதிரி செய்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய், சோம்பு ஆட் பண்ணணும். கொஞ்சம் பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை வந்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஒரே குக்கர்லேயே செஞ்சிட போகிறோம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஜஸ்ட்டு பிரிஞ்சி எல்லாம், சோம்பு, இவ்வளோ தான் தாளிப்பு. இது நல்லா வதங்கணும். வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, உப்பு, சில்லி பவுடர் தேவைப்பட்டால், கரம் மசாலா, தனியாத்தூள், இவ்வளோ தான் மசாலா. இந்த ஸ்டேஜில் சொரக்காவை ஃபுல்லாக போட்டுடலாம். சர்க்கரை டேஸ்ட் பேலன்ஸ் பண்ண. ஒரே ஒரு பெரிய தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டுட்டேன். 5 நிமிஷம் ஹையில் வதங்கினோன்னா அப்படியே எல்லாம் சுருங்கிரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் ஹையில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். பார்த்தா கோவக்காய் தொக்குக்கு ஜஸ்ட்டு ஆயிலில் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிட்டு, சில்லி பவுடர், சால்ட்டு, ஒரு தக்காளியோட பேஸ்ட்டு, இதை நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஆசிட்டு கிலோ கோவக்காவை ஒரே ஒரு ஹையில் விசில் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குனா சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி. கையிலேயே தண்ணி நல்லா வத்தட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி. இதே மாதிரியே நம்ம எல்லா வெஜிடபிளுமே பண்ணலாம். பிரிஞ்சாலையும் பண்ணலாம். பாவக்காய்னா அதை நல்லா வதக்கி விட்டு இதே மாதிரி தொக்கு பண்ணி பண்ண வச்சுக்கலாம். சூப்பரான சொரக்காய் வெள்ளை குருமா ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.